வணக்கம். அன்பார்ந்தவர்களே, நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் ஒரு நாள் தனது மருத்துவரை சந்திக்க சென்றார். பரிசோதனைகள் முடித்து அவரது அறையை விட்டு வெளியேறும்போது, டாக்டர், நான் சாவதற்கு பயப்படுகிறேன். இந்த உலக வாழ்வின் மறுபுறம் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அந்த மருத்துவரும் மிகவும் அமைதியாக, எனக்கு தெரியாது என்றார். உங்களுக்கு தெரியாதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். மருத்துவர் கதவின் கைப்பிடியை பிடித்துக் கொண்டிருந்தார். கதவின் வெளிப்புறத்தில் கதவை சுரண்டும் சத்தமும் சினுங்கள் சத்தமும் வந்தது. மருத்துவர் கதவை திறந்தபோது அவரது செல்ல வளர்ப்பு நாய் அறைக்குள் ஓடோடி வந்து மகிழ்ச்சியின் மிகுதியால் அவர் மீது பாய்ந்தது. நோயாளியின் பக்கம் திரும்பிய மருத்துவர், நீங்கள் என்னுடைய நாயை கவனித்தீர்களா? அது இதற்கு முன்பு இந்த அறைக்குள் வந்ததில்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்று அதற்கு தெரியாது. தனது எஜமானர் இங்கே இருப்பது மட்டும்தான் அதற்கு தெரியும். எனவே தான் கதவை திறந்ததும் அது பயமின்றி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து உள்ளே நுழைந்தது என்றார். அந்த மருத்துவர் மேலும் தொடர்ந்து சொன்னார், இந்த உலக வாழ்வின் மறுபக்கத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று நன்றாக தெரியும். என்னை படைத்தவர் அங்கு இருக்கிறார் என்று மட்டும் எனக்கு தெரியும். அது போதும். மரணத்தின் வழியாய் கதவு திறக்கப்படும் போது நான் பயமின்றி மகிழ்ச்சியுடன் கடந்து செல்வேன் என்றார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது இறைவசனம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தவருக்கு கிடைத்து விட்டது என்று சக மனிதர் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே. மரணம் ஒரு சவால். மண்ணுலக வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் வீணாக்க கூடாது என்பதை அது கற்றுத்தருகிறது. அர்த்தமுள்ள விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரில் வாழ்வோம். அவரில் இறந்து என்றும் அவரோடு எல்லையில்லா ஆனந்த பேரின்பத்தில் வாழும் பேற்றினை பெறுவோம்.